அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். வீட்டு வாடகை வாங்க நமசு வந்திருந்தாரு. நான் தான் வாடகை பணத்தை கொடுத்துட்டு போனேனேம்மா. வாடகை கொடுத்தேம்மா. சந்தோஷமா வாங்கிக்கிட்டு சங்கடமா ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போனாரு. என்னம்மா? நம்ம ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டை கீழக்கரைக்காரர் ஒருத்தருக்கு வித்துட்டாராம். ஏன் நம்ம ஹவுஸ் ஓனருக்கு வீட்டை வித்தாதான் செலவு காச்சாமா? அதையும் கேட்டேன். கீழக்கரைக்காரர் கெஞ்சி கூத்தாடி 1க்கு 2 விலை கொடுத்து பத்திரத்தையும் பதிவு பண்ணிட்டாராம். பத்திரம் பதிச்சா என்ன? நாம வழக்கம் போல மாசம் மாசம் வாடகையை கொடுத்துட்டு போறோம். உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 1க்கு 2 விலை கொடுத்து வாங்கின மனுஷன் வாடகையை 1க்கு 2 கேட்க மாட்டாரா? ஓஹோ, அதை நினைச்சு பயந்துட்டீங்களா? பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை நினைச்சு பயப்படுறதுனால தான் நம்மளால பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் போகுது. முதல்ல பிரச்சனை வரட்டும், அதுக்கப்புறம் அதை சிரிச்சுட்டே சமாளிக்கலாம். பாவமா நீ பொம்பளை புள்ள, வீட்டையும் கவனிச்சு ஆஃபீஸுக்கும் போயிட்டு எங்களுக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு உன்னை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. சில சமயம் சங்கடமாவும் இருக்குமா. இந்த வீட்டை ஆம்பளை புள்ள கொஞ்சம் பொறுப்பா இருந்தா. நல்ல வேளை அண்ணனை பத்தி ஞாபகப்படுத்தினீங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா பாதியிலேயே இருங்க. இளவரசி, அந்த ஃபைல்ல ஒரு கவர் இருக்குடு. அக்கா நான் கிளம்புறேன். படிச்சு பாத்தியா? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்க எம்டி எனக்காக கொடுத்தது. ஷூ கம்பெனியில வேலை, நல்ல சம்பளம். 11 மணிக்குள்ள போய் பாரு. இந்த வேலையிலாவது ஒழுங்காரு. அநியாயம் சார், அக்கிரமம் சார். சார் நீங்க தான் நான் கம்பெனி பிஆர்ஓ. இந்த கும்பகோணம் தீ விபத்துல குழந்தைங்க இறந்து போன விஷயத்த மேடத்துல சொல்லி நீங்க தான் அனுதாபம் தெரிவிக்க பர்மிஷன் வாங்கணும். என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சார், கும்பகோணம் தீ விபத்துல 90 குழந்தைங்க கருகி செத்து போயிட்டாங்க. நீங்க கூட பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. படித்தேன், டிவிலையும் பார்த்தேன். ரொம்ப கொடூரமா இருக்கு. சொல்லுடி. அதுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினைக்கிறோம் சார். அதனால் நாளைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் அதுக்கு எம்டி கிட்ட பேசி பெர்மிஷன் பண்ணணும். எதுக்கு வேலை நிறுத்தம் பண்ணுறீங்க? நீங்கள் அப்படி பண்ணுறதால செத்துப்போன குழந்தைங்க திரும்ப உயிரோடு வரப்போகிறாளா? இல்லை, செல்ஃபோனில் ஊர்பட்ட எஸ்எம்எஸ் அமிச்சா அவங்க பேரண்ட்ஸுக்கு ஆறுதல் கிடைக்க போதா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணுவோம். இறந்து போன குழந்தைகளுக்காக ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணுவீங்களா? ஒரு 10 நிமிஷம்? அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். வீட்டில் டிவி பார்க்க உட்காந்துருவீங்க. சில பேர் சினிமா பீச்னு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இந்த சோகத்தை சாக்கா வச்சு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பண்ணுறதால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கண் மலர்கள் கருகி சாவுன்னு கரியால செவுத்துல எழுதினா இனிமேல் ஸ்கூல் கூரை பற்றி நெறியாதா? ஏன் சார், அரசியல்வாதி தான் அப்படி ஸ்டண்ட் அடிக்கிறானா? நாமளுமா? வேற என்னதான் செய்யலான்னு சொல்லுங்க சார். ஏதாவது உருப்படியாக யோசிங்க. டொனேஷன் கலெக்ட் பண்ணலாமா சார்? ஊரா போய் மற்றவங்க கிட்ட நம்ம ஏன் கை நீட்டணும்? நம்மளே கான்ட்ரிபியூட் பண்ணலாமே.
நாளைக்கு நம்ம எல்லாரும் வேலை பண்ணுவோம். நாளைக்கு வர சம்பளத்தை கலெக்ட் பண்ணி செக்கு போட்டு அங்கே அனுப்பிச்சிடுவோம். அப்போதான் மனித நேயத்தை பற்றி பேச நமக்கு அருகதை இருக்கு. என்ன பண்ணுவோமா? ஓகே சார், கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துடலாம் சார். குட். போ. என் கற்பனை கனவா ஃபேண்டமாஸ் கிருஷ்ணா புடவையே கொடுடா. மிஸ்ஸஸ் கோபிகா ஃபேண்டமாஸ் கொடுக்க மாட்டேன். பொம்மனாட்டி புடவையை எடுத்து வச்சுட்டு இப்படி மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கே, வெக்கமா இல்லை? கிருஷ்ணன் பண்ணா கிருஷ்ணலீல, நான் பண்ணா துஷ்டலீலையா? நீ கிருஷ்ணரும் இல்லை, நான் கோபிக்கையும் இல்லை. நினப்பு தான் பொழப்ப கெடுத்ததும்பா. நீ பாரு, அப்படியே தொப்பக்கட்டின்னு கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு நொண்டி நொண்டி தான் நடக்க போற. ஒழுங்கா புடவைய கொடு. மாட்டேன். உனக்கு ஏண்டா புத்தி இப்படி போறது? உனக்கு என்ன, இந்த புடவையை கட்டிட்டு கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகிடும், என்னை விட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் என் கதி என்ன ஆகுது? கொடுக்க மாட்டேன். அதுக்காக எனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுங்கிறியா? நான் அப்படி சொல்லலை. நீ கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போ. என்ன? கற்பனை கல்யாணம் தானே, காசா பணமா தாராளமா பண்ணி வச்சுடுறேன். ப்ராமிஸ்? காட் ப்ராமிஸ்டா கிருஷ்ணா. நாளைக்கு இந்த புடவையை கட்டிட்டு தான் அம்மாவோட கோயிலுக்கு போகணும். புடவைய கூட சீக்கிரம். ஏய் கூடங்கிறேன்ல. சுகுணா, என்ன இது தனக்கு தானே சிரிச்சுட்டு இருக்க? போது நிறுத்துறி. கல்யாணம் ஆகி புக்காத்துக்கு போய் இந்த மாதிரி சிரிச்சியானா நீ அவளை தான் கிண்டல் பண்ணி சிரிக்கிறேன்னு அவன் நினைச்சுப்பா. உன்னால காரணத்தையும் சொல்ல முடியாது. அப்புறம் கண்ணை கசிக்க நீங்க தான் வந்து நிற்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் சிரிக்காத, பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. கவலைப்படாதம்மா, கல்யாணம் ஆனா இந்த பிரச்சனையே வராது. நோக்கோ நடி குறைச்சல். பார்க்கறதுக்கு நன்னா இருக்கேன், நன்னா படிச்சிருக்கேன், 10 விரல்ல 10 காரியம், நன்னா சமைக்கிறேன். நீ எப்படி தான் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தையோ? யாருக்கு இந்த மூல நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சா? அத்தே, இந்த மூல நட்சத்திரத்துக்கு எதிரி அஸ்ட்ரானமர்ஸ் இல்ல, அஸ்ட்ராலஜர்ஸ் தான். ஜாதகத்தை குறிக்கிறச்சே உனக்கு மூல நட்சத்திரம்னு தெரிஞ்ச உடனே வேற நட்சத்திரத்தை மாத்தி எழுத வேண்டாமோ அந்த பிராமணன்? நீங்க யார சொல்றேன்? ஜோசியரியா? என் வயித்தாம்படியா, அதான் உங்க அப்பா. அவனை சொல்றா. நீ மூல நட்சத்திரங்கிறத ரொம்ப நேர்மையா குறிச்சு கொடுத்துட்டு அவன் போயிட்டான். நீ கடந்து சீரழியற. நீ கவலைப்படுறத விடுபாட்டி. மூல நட்சத்திரத்துல பிறந்த பொண்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாமையா இருக்கு. இந்த கடவுள் மட்டும் என் முன்னால வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா, இந்த மூலம், ஆயில்யம், செவ்வாதோஷம், நாகதோஷம் இப்படி பொண்கள் மேல இருக்கிற ஸ்டிக்மாவெல்லாம் கொஞ்சம் அழிச்சிட்டு அவ தலையெழுத்தெல்லாம் கொஞ்சம் ரீரைட் பண்ணும்பேன். நான் இந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் பயப்படவே இல்லை. ஆனா சுத்தி இருக்கிறவ எல்லாம் உனக்கு மூல நட்சத்திரம், கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையே வந்துடுத்து. அதான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தலை தூக்கும் போதெல்லாம் நானே எதையாவது கற்பனை பண்ணிட்டு நானே சிரிச்சுண்டு நானே சமாதானம் பண்ணிப்பேன். கவலைப்படாதடி, எல்லாம் சரியாயிடும். என்னால் இந்த ஆற்றுல இருக்கிறவா எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம். இத்தனை வயசாயும் அக்கா கல்யாணம் ஆலையன்னு கிச்சா கவலைப்படுறான். எனக்கு ஒரு வழி பிறந்தாதானே அவன் எல்லாருக்கும் லைன் கிளியர் ஆகும். பிராமண குலத்தில் பிறந்தாலும் கடவுள் இருக்காரானே எனக்கு சந்தேகமா இருக்குமா? கர்மான்னு ஒன்று இருக்கோல்யோடி. கர்மா என்ன பாட்டி கர்மா? போன ஜென்மத்தில் நான் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் நான் மூல நட்சத்திரத்தில் வந்து பிறக்கிறதுக்கு பேர் தான் கர்மானா அந்த கர்ம தேரி வேண்டாம். மெட்டீரியலிஸ்ட், இன்டெலெக்சுவல் அப்படின்னு எல்லாம் பீத்திக்கிற நம்ம பசங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அவளுன்னா இதெல்லாம் நம்பரா? அவளுக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் பெரியவாளுக்கு நம்பிக்கை இருக்கே. பெரியவாளை கேட்டுதான் எல்லாம் பண்றாளா? சிகரெட் பிடிக்கிறா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றா, சிக்கன் மட்டன் முழுங்குறா, கண்ட கிளப்புக்கும் போறா. இதெல்லாம் அதுல இருக்கிற பெரியவாளை கேட்டுதான் பண்றாளா? மூல நட்சத்திர பொண்ணு வேண்டாண்டா அப்படின்னு சொன்னா மட்டும் தலைய ஆட்டுறா. அம்மா, சும்மா கடவுள் கர்மான் எல்லாம் சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்கோ. அதெல்லாம் எந்த கத்திரிக்காயும் இல்லை.
என்னதான் படிச்சிருந்தாலும் நம்மளை வாளுக்கு இன்னும் அந்த 10ஆம் பசலித்தனம் போகலை. எதுக்கெடுத்தாலும் பயப்படுற சுபாவம். இல்லைன்னா நம்ம ஜாதியில் என்ன படித்த பசங்களுக்கா பஞ்சம்? அந்த அமெரிக்கா பையன் என்ன எழுதியிருந்தான்? அந்த ஆஸ்திரேலியா பையன் என்ன ரிப்ளை பண்ணான்? பட் ஃபார் த மூலம் ஸ்டார் ஐ லைக் யுவர் டாட்டர் அப்படின்னு தானே. என்னதான் ஃபாரினுக்கு போய் சம்பாதிச்சாலும் நம்மளவா இன்னும் பழைய பஞ்சாங்கமாக தான் இருக்கா. சுகுணா, உன் மனசுக்குள்ள இவ்வளோ ஆதங்கத்தை வச்சுட்டு உன்னால எப்படி இப்படிலாம் பேச முடியறது? சரி சரி, உங்கள் மாமா அன்னைக்கு அம்மன் புடவை கொடுத்தானு அதானே கட்டின்னு இருக்கேன். சரிப்பா, கோயிலை போய் ஒரு சுற்றிட்டு வரலாம். இல்லைம்மா, சாரி, ப்ரோக்ராம் கேன்சல். சுகுணா, என்னடி இது? ஏன் இப்படிலாம் பண்ணுற? அம்மா, இந்த கோயிலுக்கு போய் பிரகாரத்தை சுற்றுறது, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த சாமிக்கு ஏதோ லஞ்சம் கொடுக்குற மாதிரி இல்லை? சுகுணா, இப்படிலாம் விரக்தியாக பேசக்கூடாதுரி. ஐயோ, விரக்தியெல்லாம் இல்லவே இல்லை. நீ வேற ஏதாவது தப்பா புரிஞ்சுக்காத. நீயே கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாரு. நான் போய் இப்போ பிரகாரத்தை சுற்றுறதுனால எந்த பையனுக்காவது மூல நட்சத்திரத்து மேலே இருக்கிற அவநம்பிக்கை போயிட போகிறதா? இல்லை நான் அபிஷேகம் பண்ணுறதுனால கல்யாணம் ஆகாத ஆம்பளைகளுக்கெல்லாம் என் மேலே கரிசனை வரப்போகிறதா? ஒன்று ஒத்துக்கிறேன், கோயிலுக்கு போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எனக்கு அந்த ஆறுதல் ஆற்றுல டிவி பார்த்தாலே கிடைக்குமே. இதை பாரு, நீ கவலைப்படாத, சாமி ஒன்றும் கொச்சுக்க மாட்டார். அவருக்கு என்னை பற்றி தெரியும். சரி, உனக்கு என்னமோ இன்னைக்கு புத்தி கொடுக்கல. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏன்னா பெத்த வைரணும் எனக்கு கடந்து அடிச்சுக்கிறது. அப்படியே அந்த அருள் வாக்கு ஆண்டாள மகட்டி கேட்டுட்டு வரேன். ஏண்டிம்மா, உனக்காக அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டேன் சொல்லேண்டி. ஈஸ்வரா, ஒத்துங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. என்ன இவ்வளோ கூட்டம்? ஆண்டாளம்மா பூஜையில் இருக்காளா? இல்லைங்க, அம்பாள் இன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற நாள். என்னது, அம்மன் சக்கரை பொங்கல் சாப்பிடுவாளா? ஆமாம், இன்னைக்கு ஆண்டாளம்மா சக்கரை பொங்கல் செஞ்சு அம்மனுக்கு படைப்பாங்க. ஆண்டாளம்மா மற்றவங்களும் வெளியில் வந்துடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போய் பார்த்தோம்னா அம்மன் சாப்பிட்டு அடையாளம் தெரியும். அது எப்படி? வந்திருக்கீங்களே, பொறுத்து பாருங்க. என்ன மாமி, அம்பாளோட அதிசய கருணையை முதல்ல பார்க்குறேன் இல்லையா? கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். உங்களோட பணத்தை வச்சு கலச பூஜை ஆரம்பிக்க சொல்லிட்டேன். நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. 48 நாளில் அம்பாள் நல்ல பலன் தருவா. அதை தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். இது வரைக்கும் ஒரு வரணும் வரல, கவலையாக இருக்குது. வரும், நம்பிக்கையாக இருங்க. இப்போ காட்டில் இருக்கோன்னு நினச்சிக்கோங்க. கையில் சின்ன டார்ச் லைட்டு தான் இருக்குது. இந்த சின்ன டார்ச் லைட்டை வச்சுட்டு எப்படி காட்டை கடக்க போகிறோன்னு மலைச்சு நிற்காம
2 அடி 2 அடியாக நடந்தா இருட்டில் காட்டையே கடந்துடலாம். நம்பிக்கையை மட்டும் எப்போதும் எழுந்துடக்கூடாது. இதை நான் சொல்லலை, ஒரு பெரிய மகான் சொல்லியிருக்கார். அம்பாள்கிட்ட பிரார்த்திச்சு உங்கள் பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்க சொல்கிறேன். பகவானை நம்புங்க. நானும் தினம் பகவானை வேண்டாத நாள் இல்லை. ஆனால் அவர் தான் ஒரு விடிவை காமிக்க மாட்டேங்கிறார். கஷ்டங்கிறது பூர்வ ஜென்ம கர்மா. கர்மாவை கடவுளால் மாற்ற முடியாது, ஆனால் சுலபமாக்கி கொடுக்க முடியும். உதாரணமாக 10,000 ரூபாய் காயினை மூட்டையாக கட்டி முதுகில் சுமக்க சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும். அதே நோட்டாக கொடுத்தா சுலபமாக எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி உங்கள் கர்மாவை பகவான் லேசாக மாற்றி கொடுப்பார். அம்மா அம்மா அம்மா, என்னக்கா? அம்மா எங்கடி? கோயிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போயிருக்காங்களா? கொஞ்சம் முன்னாடி கூட வீட்டில் இருந்தாங்க. அது நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்கேயும் போக மாட்டாங்களே. என்ன, ஏதாவது பிரச்சனையா? நீ குளிக்க போனல, அப்போ டேய், அவ குளிக்கும் போது உங்ககிட்ட பேசணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவ எம்டி கிட்ட சொல்லி ஷூ கம்பெனில உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தால. ஆமா. ஏன்டா அந்த வேலைக்கு போல? போனேன், அந்த வேலை சரிப்பட்டு வராது. ஏன்? ஷோரூம்ல சேல்ஸ்மேன் வேலையா, கண்டவன் காலையும் பிடிக்க வேண்டியிருக்கும். எனக்கு என்ன தலையெழுத்தா? இது அவ காதுல கேட்டா உன்னை தொலைச்சிருவா. நீ ஏமா உளர்ற? டேய், இப்படி மூடி மூடி மறைச்சு தாண்டா கெட்டு குட்டிச்சவராயிருக்க. வாய் மூடுமா. நீ என்ன வேலைக்கா போற? டேய், உங்க எல்லாருக்கும் நான் பொங்கி போடுறேனேடா. ஏன் பொங்குறா? நீ திங்கணும்ல, அதுக்கு தான் பொங்குறா. உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா. சொல்லாத. நானும் ஆசைப்பட்டு பிறந்தேன். நீயும் அப்பாவும் உங்க சந்தோஷத்துக்காக சேர்ந்து இருந்துபிட்டு ஏதோ நான் அப்ளிகேஷன் போட்டு பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. எங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ராஜாமணி பிறக்கணும்னா ஒண்ணு சேர்ந்தீங்க. நான் கடைக்கு பேசுறா. ஏய், வா. என்னடி இது? பில். எதுக்கு பில்லு? நீங்க சாப்பிட்டதுக்கான பில். நான் சாப்பிட்ட டிஃபனுக்கு ஹோட்டல் மாதிரி பில்லு போடுறது எப்படிங்க? நான் தான். எப்ப வீட்டை ஹோட்டல மாத்தின? நீ வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்து சாப்பிடுற அன்னைக்கே இதை ஆரம்பிச்சிருக்கணும். கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கேன். உட்காந்து தின்றியா? இது வீடா ஹோட்டலான்னு இத்தனை நாள் கேட்டுக்கிருந்தா, இப்ப சாப்பிட்ற டிஃபனுக்கு பில்லு போட ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு மட்டும் இல்ல, இனிமே போர்டிங் லாட்ஜிங் எல்லாத்துக்குமே பில் வரும். கட்டல என்ன பண்ணுவா? நான் அம்மா மாதிரி அழுதுட்டு கோவிலில் போய் உட்கார மாட்டேன். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், நான் சொல்றத செஞ்சிருவேன். இந்த பில்லுக்கு பணம் தர முடியாது, என்ன செய்வே செஞ்சுக்க. எதிர்பார்க்கல. நான் அதனால தான் முன்னாடியே வார்ன் பண்ணேன். பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்னு யோசிக்கிறியா? அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். உடம்புல கொஞ்சமாவது சூடு சொரணம் இருந்தால் ஒரு வேலையோட வீட்டுக்குள்ளே வா.